இங்கே ஒரு நியூஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான மெயில் வருது. என்ன வந்திருக்குன்னு இந்த மாதிரி அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தா, இந்த மாதிரி இனி வர நாட்களில் நான் ஒரு போராட்டம் பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு. இந்த நாட்கள்ல இருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா உங்களுக்கு தேவையான காசு சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக இருங்கன்னு அலர்ட் விடுறான். ஆனால் இந்த நியூஸ் சேனலில் இது மாதிரி நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம்னு இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவன் சொன்ன மாதிரியே 2 நாள் கழிச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டில் இருக்கிற காசையும் ஜீரோ பண்ணிடுறான். உடனே இந்த பிரச்சனையில் மக்கள் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் மேன், கார்பரேட் கம்பெனி அப்படின்னு எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இவனோட மோட்டிவ் என்னன்னா, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி அப்புறம் ஹோல்சேல் கடைகள்லாம் இருக்கிறதால ரோட்ல வியாபாரம் பண்றவங்களோட லைஃப் ரொம்பவே அடியாகுது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற வேலையில பட்டதாரிகளுக்கு லோன் அப்ளை பண்ணி கொடுத்தா அவங்களே சொந்தமா பிசினஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு ஐடியா சொல்றான். ஆனா நம்ம போலீஸ் இவனை கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் துல்லியமா சொல்றான். எப்படின்னா இவனை தேடுறப்ப ரொம்ப நேரமா ஒரு சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கார்ல. இவங்க இருக்கிற லொகேஷனும் அப்புறம் நீங்க ரொம்ப நேரமா சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கிரீனுக்காகன்னு கரெக்டா சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம உனக்கு போன வாரம் மாப்பிள்ளை பார்த்தாங்க, அந்த மாப்பிள்ளையும் உன் கார்லயே பக்கத்துலயே உட்காந்துருக்கான்னு கரெக்டா சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியமாயிருவாங்க. இந்த அளவுக்கு நெட்வொர்க்கில் நாலேஜ் இருக்கிறவரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ட் 2 பார்க்கலாம் கைஸ்.